Who is the Prime Minister of India? இன்னைக்கு நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் வாக் சர்க்குங்கிற இந்த ஏஐ ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் வாட்சை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன ஏஐ ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணிட்டு பார்த்துடலாம். இது நம்ம அன்பாக்ஸ் பண்ணோன்னா உள்ள ஒரு மெட்டல் பாக்ஸில் வாட்சை நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஒரு டைப் சி மேக்னெட்டிக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க அண்ட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த டைப் சி இருக்கிறதுனால நம்ம ரிவர்சிபிள் கனெக்ட் மூலமாக நம்மளுடைய மொபைல் ஃபோனில் இருந்தே நம்ம வாட்சுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஃபாஸ்ட்ராக் ஸ்மார்ட் வேர்ல்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி வாட்சை ஈஸியாக பேர் பண்ணிக்கலாம். இதை நம்ம குயிக்காக பேர் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு ஃபிர்ம்வேர் அப்டேட் ஒன்று கேட்டுச்சு, அதையுமே நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வாட்ச் இன்னுமே கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வாட்ச் எப்படி இருக்குன்னா அது ரொம்பவுமே ஸ்மூத்தான ஒரு யூசர் இன்டர்ஃபேஸோடு இருக்குது. இதில் இருக்கக்கூடிய அந்த ஏஐ சேட்டை நம்ம எனேபிள் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு கான்வர்சேஷன் பேஸ்ட் சேட் மூலமாக தான் இருக்குது. இது நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்த மாதிரி இதில் நம்ம பேசும்போது இதில் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ஜென்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீச்சராக இதை கொடுத்துருக்காங்க. Who is the Prime Minister of India? Who is the Prime Minister of India? ஃபஸ்ட்டு நம்ம கேட்கும் போது நம்ம வாய்ஸை சரியாக ரெகனைஸ் பண்ண முடியல. ஆனால் செகண்டாக நம்ம கேட்கும் போது நமக்கு வாய்ஸை கரெக்டாக அனலைஸ் பண்ணி அதுக்கான குவரிஸ் அண்ட் ரிசல்ட்டை கொடுத்துச்சு. இது போக ஏஐ வாய்ஸுங்கிற இந்த சேட் ஃபீச்சர் இதில் நம்ம டேப் டு ஸ்பீக்குங்கிறத கிளிக் பண்ணும்போது நம்மளோட டிவைஸில் இருக்கக்கூடிய ஜெமினியை இதை ஆக்டிவேட் பண்ணுது. இதன் மூலமாக நம்ம ஃபோனோடவே கனெக்ட் பண்ணி நம்ம குவரிஸை கேட்டுக்கலாம். இது போக இதில் ஒரு 3 கேம்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் ரேசிங்கிற இந்த கேம் புதுசாக இருந்துச்சு. இது எந்த ஸ்மார்ட் வாட்சும் நான் அவ்வளோ சீக்கிரத்தில் பார்த்ததில்ல. இதுவுமே கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. இது போக இந்த வாட்சில் ட்ரெயின் வாட்டர் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இதில் IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இந்த ஸ்பீக்கர்களுக்குள்ள வாட்டர் என்டர் ஆகிடுச்சுனாலும் நம்ம இந்த ட்ரெயின் வாட்டர் ஃபீச்சரை கிளிக் பண்ணும்போது அதில் ஒரு ஹார்ஷாக சவுண்டு வருது. இப்படி நம்ம ஷேக் பண்ணும்போது வாட்டர் உள்ளேருந்து வெளியே வந்துடும். அது போக இதில் ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் இருக்கிறதுனால இதில் நம்ம டயல் பேடை யூஸ் பண்ணி காலும் பண்ணிக்கலாம். இது மூலமாக நம்ம தேவையான காண்டாக்டை இதுலேயே டயல் பண்ணி கூட நம்ம பார்த்துக்கலாம். காண்டாக்ட்ஸ் இதில் ஒரு 10 காண்டாக்ட்ஸ் கிட்ட சேவ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதன் மூலமாக நம்ம தேவைப்படுற காண்டாக்டை அப்படியே ரீகால் பண்ணிக்கலாம். இதில் ஸ்ட்ராப்புன்னு பார்க்கும்போது ரெகுலராக இருக்கிற மாதிரியான ஹூக் இருக்கக்கூடிய ஸ்ட்ராப் தான். இதில் 2 பக்கிள் கொடுத்துருக்காங்க. அது போக இது ஒரு சிலிக்கான் ஸ்ட்ராப்பு தான். இதில் நம்ம இன்டர்சேஞ்சபிள் ஸ்ட்ராப்பாகவும் கொடுத்துருக்காங்க. அந்த பின்னை நம்ம ப்ரெஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராப்பை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் நம்ம பாக்ஸோட கொடுத்தது ஒரே ஒரு ஸ்ட்ராப் தான். அது போக எல்லா வாட்ச்லையுமே இருக்கிற மாதிரியான ஸ்போர்ட்ஸ் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்னென்ன ட்ரைனிங் பண்ணுறோமோ அதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு அது டைமர் மாதிரி ஆக்டிவேட் ஆகிரும் நம்ம அந்த எக்ஸசைஸ் முடிக்கிற வரைக்கும். அடுத்தது இந்த வாட்சில் இருக்கக்கூடிய ஏஐ ஃபீச்சர் நம்ம பார்க்கும்போது அதுதான் ஏஐ வாட்ச் ஃபேஸஸ் மாத்துறது. இதில் வாட்ச் ஃபேஸஸ் லிமிட்டடாக தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஏஐ மூலமாக நம்ம வாட்ச் ஃபேஸஸை ஜென்ரேட் பண்ணி அதையுமே நம்ம வால்பேப்பரை செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வாட்ச் ஃபேஸஸை நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஆப் மூலமாக தான் நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். அதையும் நம்ம குயிக்காக ஜென்ரேட் பண்ணிட்டு பார்க்கலாம். இதுதான் நம்ம ஏஐ மூலமாக ஜென்ரேட் பண்ணக்கூடிய வாட்ச் ஃபேஸ். நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தோம், அதுக்கேற்ற மாதிரி இது ஜென்ரேட் ஆகிருக்கு. அது நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் இது நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது இது மொபைலில் இருக்கக்கூடிய ஆப் மூலமாக தான் இது ஆக்டிவேட் ஆகுது. இது இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய ஏஐ ஃபீச்சர் மாதிரி இல்லை. இதில் IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இதில் அந்த வாட்டர் ரெசிஸ்டன்ஸோட அளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக வாட்டர் இதில் ஸ்பில் பண்ணி பார்த்தோம். ஸ்பில் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கூட பார்த்தோம். இது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா இது அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு ட்ரபிளும் வரல. சப்போஸ் இந்த வாட்சை இன்னும் ஒரு ஹாட் டெஸ்ட் பண்ணணும், வாட்டரில் டிப் பண்ணி உள்ளே முக்கி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இது போக இந்த வாட்சோடைய ப்ரைஸிங் நம்ம பார்க்கும்போது
ஃபைனலாக இதை நம்ம டிஸ்கவுண்ட் போக 2500 ருபீஸ்க்கு நம்ம வாங்கியிருந்தோம். இதை நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது இதோடைய ப்ரைஸிங் என்ன இருந்துச்சுன்னு தெரியல. அது நம்ம ஆன்லைன் ப்ரைஸை நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இதை நான் ஆஃப்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அது போக இந்த பட்ஜெட்டுக்கு ஏஐ ஃபங்க்ஷனாலிட்டியோட இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல சாய்ஸாக தான் இருக்கும். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி டெக் அப்டேட் அண்ட் அன்பாக்சிங் வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.